Hi friends, welcome to Jaga Usha Vibes. இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு 7 to 8 monthsக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம், ஃபுட் சார்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. என்னால் நான் என்னென்னன்றதை நான் முன்னாடியே எடுத்து வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஒரு 7 to 8 months பேபிக்கு வந்துட்டு என்னென்ன வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றத நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நான் இதை விட அதிகமாகவே நான் வந்துட்டு வியானுக்கு நான் கொடுத்துருக்குறேன். டெய்லி விளாக்ஸில் அது எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லை 7 to 8 monthsக்கு செப்பரேட்டாக பிளேலிஸ்ட்டுமே இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். நான் கொடுத்த ஃபுட்ஸ் எல்லாமே அதில் வந்து இருக்கும். ஸோ நம்ம ஜென்ரலாக ஒரு கைட்லைன்ஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு பிரெஸ்ட் ஃபீட் வந்துட்டு நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம கொடுத்துட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ஒரு நாளைக்கு 5 தடவையாவது கண்டிப்பாக நம்ம பிரெஸ்ட் ஃபீட் வந்து குழந்தைங்களுக்கு பண்ணிட்டு தான் இருக்கணும், சாலிட் ஸ்டார்ட் பண்ணாலுமே. ஸோ மீல்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா பர் டேக்கு நம்ம 3 மீல்ஸ் மாதிரி எடுத்துப்போம். நடுவில் கொடுக்குறது வந்து மிட் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துப்போம். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ், இன்னொன்று மிட் ஈவினிங் ஸ்நாக்ஸ். மீல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங், லஞ்சு, அப்புறம் வந்துட்டு டின்னர். ஸோ இந்த 3 மீல்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க வந்துட்டு 8 months ஆகுது இல்லையா? ஸோ ஃபிங்கர் ஃபுட்டுக்கு வந்து ரெடியாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபிங்கர் ஃபுட்டுமே அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணி நம்ம வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபிங்கர் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக ஆக்சுவலாக அதை அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபிங்கர் ஃபுட் என்னென்ன கொடுக்கலாம், என்ன ஃபஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஃபிங்கர் ஃபுட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க அவங்களாவே எடுத்து சாப்பிட்றதுக்கான ஒரு ட்ரை அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும். குழந்தைங்க எந்திரிச்சதுமே நம்ம வந்துட்டு பிரெஸ்ட் ஃபீட் தான் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஃபார்முலா மில்க் அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நிறைய செர்லாக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஹோம்மேட் செர்லாக்ஸ் கொடுக்குறா இருந்தாலுமே கொடுக்கலாம். ஸோ மார்னிங் டைமில் நீங்கள் ஏதாவது புது டிஷ்ஷஸ் அவங்களுக்கு கொடுத்து ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக அந்த மாதிரி புது வெஜிடபிளோ இல்லை புது ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸோ நீங்கள் புதுசாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் தாராளமாக அந்த ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு மோஸ்ட் காமனான இருக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூஜி பனானா தான், அந்த ரவை பனானா வச்சு கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நீங்கள் கொடுக்கலாம். அவில் வச்சு நீங்கள் பனானா ஸ்மாஷ் பண்ணி கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம். அப்புறம் ராகி, அப்புறம் உளுந்தங்கஞ்சி, ஸோ இந்த மாதிரி, அப்புறம் ஆப்பிள், அதெல்லாம் நம்ம வந்துட்டு மிட் மார்னிங் ஸ்நாக்ஸில் வந்து கொடுத்துடலாம். ஸோ ஆப்பிள் அந்த இதோட சேர்த்து ஓட்ஸ் எல்லாம் சேர்த்து அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இல்லை பொட்டுக்கடலை செர்லாக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் ஹோம்மேட் செர்லாக் ஆக்சுவலாக நான் அவனுக்கு பண்ணுறதுக்கு எல்லா திங்ஸும் வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அது வந்து ஒரு ஹெல்தி ஹோம்மேட் செர்லாக். ஸோ நிறைய பருப்பு எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு 8 monthsக்கு பேபி கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு செர்லாக் மேக் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ நான் போடுறேன். நீங்கள் அந்த செர்லாக்மே ஆக்சுவலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஸ்டன்ட் செர்லாக்ஸுமே இருக்கும். ஹோம்மேட் செர்லாக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு 5 minutes அந்த கஞ்சி மாதிரி காய்ச்சி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்ஸ்டன்ட் செர்லாக் வந்துட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி ஒரு 5 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே நோ குக்கிங் ஆக்சுவலாக அதான் இன்ஸ்டன்ட் செர்லாக். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக நான் வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு மார்னிங் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணி நான் கொடுப்பேன் அப்படின்னா, நான் டக்குன்னு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா சம்பா ரவையில் அதை ஆக்சுவலாக வறுத்து அரைச்சி வச்சுருந்துருப்பேன் அந்த பவுடர். ஸோ அந்த அதை வந்து நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சி அதை கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா மார்னிங் அவனுக்கு ரவையில் கிச்சடி மாதிரி ஏதோ செஞ்சு, அப்படி இல்லைன்னா அவுள் வச்சு செய்கிறது, அவுள் ஏதாவது வச்சு செஞ்சு ஏதாவது கொடுத்துருவேன். அதையும் விட்டு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா இது ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு நான் அவனுக்கு வந்துட்டு கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். இந்த மாதிரி அவுள் வித் கேரட்டு, இல்லைன்னா சூஜி வித் கேரட்டு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன். ஆக்சுவலாக அந்த ஓட்ஸ் வித்து அந்த இது ஸ்வீட் பொட்டேட்டோ ஆட் பண்ணுறப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அது இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் நம்ம மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஃபிங்கர் ஃபுட்டு நம்ம வந்துட்டு இன்ட்ரோ பண்ணலாம். ஸோ அதை எப்படி இன்ட்ரோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட் வந்துட்டு ஸ்லைஸாக போட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதை பாயில் பண்ணி அதை லேசாக பட்டரில் அவங்களுக்கு லேசாக ஒரு ஃப்ரை பண்ணி பெப்பர்லாம் போட்டு அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவங்களே கையில் எடுத்து சாப்பிட்றதுக்காக பழக்கமும் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஆப்பிள் பியூரி கொடுக்கலாம். இல்லை பொட்டேட்டோ அதே மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி நீங்கள் பொட்டேட்டோ கொடுக்கலாம். இல்லை மேஷ்டு பொட்டேட்டோஸ், இல்லைன்னா மேஷ் பண்ண ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ, இல்லைன்னா அவங்களுக்கு என்ன ஃப்ரூட் சாப்பிடுவாங்க, கிரேப்ஸ் சாப்பிடுவாங்களா, கிரேப்ஸ் பியூரி, அப்படி இல்லைன்னா பொமோகிரானட் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ பொமோகிரானட் எல்லாமே அந்த ஃப்ரூட் ஃபீடரில் போட்டு நீங்கள் அந்த ஃப்ரூட் ஃபீடரில் அவங்களுக்கு கொடுக்கலாம். என்னென்ன ஃப்ரூட்ஸ் ஆக்சுவலாக நம்மளுக்கு இருக்கோ
நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸுமே ஆக்சுவலாக உங்களுக்கு மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம். என்னென்ன டைமிங்கில் கொடுக்குறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம மார்னிங் நம்ம யூஸ்வலாக என்ன டைமிங் சாப்பிட்றோமோ அந்த டைமிங் நீங்கள் கவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் எப்பவுமே நான் சாப்பிட்றப்ப அவனுக்கு ஏதாவது கொடுத்துட்டு நான் சாப்பிட்டேன் அப்படின்னா அவனும் அமைதியாக இருப்பான், நான் நிம்மதியாக சாப்பிட முடியும். அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். ஸோ மார்னிங் நான் சாப்பிட்ற டைமுக்கு தான் அவனுக்குமே நான் கொடுப்பேன். அண்டு ஸ்நாக்ஸ் நான் பெருசாக சாப்பிட மாட்டேன், மிட் மார்னிங் ஸ்நாக்ஸு. அவனுக்கு வந்துட்டு நான் அதை ப்ரிஃபர் பண்ணி நான் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் மட்டும் ஒரு 11:30 கிட்ட நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ அதுக்கப்புறம் லஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு ஆக்சுவலாக நம்ம எக்கச்சக்க ரெசிபி போட்டிருக்கோம். ஸோ அந்த தால் வச்சு நம்ம பண்ணுறது, தால் வித் அந்த கேரட் பண்ணுறது, கோகோனட் அந்த ரைஸ் பண்ணுறது, அப்புறம் அவங்களுக்கு அது என்னது இப்போ கூட ரீசெண்டாக பண்ணேன். அது மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் ஆக்சுவலாக இன்னும் சம்மருக்கு நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்கோம் அவங்களுக்கு. ஸோ சப்பாத்தி கூட ஆக்சுவலாக நீங்கள் கொடுக்கலாம். 8 months ஆயிடுச்சுன்றனால அவங்க ஹேண்ட் பண்ணி சாப்பிட முடியும் அப்படின்னா நான் அதுக்கான வீடியோஸ் கூட போட்டிருக்கேன். சப்பாத்தி கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ரைஸ் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்றதும் கிடையாது. நான் வந்துட்டு சம்பா ரவை இல்லை, கொஞ்சம் அதில் கொஞ்சம் கேரட்டு, அதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் பொட்டேட்டோஸ்லாம் போட்டு அதை நல்லா ரைஸுக்கு பதிலாக ஸோ அந்த மாதிரி அதில் தால்லாம் போட்டு எடுத்து கொடுப்பேன். அது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ ஜவ்வரிசியில் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இதுவே வந்துட்டு சம்பா ரவை, வரகு, தினை, சாமை, குதிரைவாளி அரிசி, இந்த மாதிரி எல்லா ரைஸ்லையுமே நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தால், கொஞ்சம் கீ, கொஞ்சம் கேரட்டு, அந்த மாதிரி நிறைய வெஜ்ஜீஸ் ஏதாவது நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள் தான் அந்த வெஜிடபிள் தான் கிடையாது. ஸோ பரங்கிக்காயில இருந்துட்டு நீங்கள் எல்லாமே பூசணிக்காயில இருந்துட்டு நீங்கள் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நீங்கள் குழந்தைக்கு ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ பூசணிக்காய், கேரட்டு, பீன்ஸு எல்லாமே கொடுங்க. நான் வியனுக்கு கத்திரிக்காய் மட்டும் இப்போ வரைக்கும் கொடுத்தது கிடையாது. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு பீன்ஸு, ரெட் பீன்ஸு, சுண்டல் இதெல்லாமே கூட நம்ம சாப்பாடில் வச்சு கொடுக்கறதுக்கு. அண்டு நீங்கள் வந்து சுண்டல் வந்து அவங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அது மாதிரி ப்ரிஃபர் பண்ணி கொடுங்க. பச்சை பயிறு சாதம், உளுந்தம் பருப்பு சாதம், அதில் கொஞ்சம் தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி அதை நம்ம குழந்தைங்க கொடுத்தோம் அப்படின்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சம்மருக்கு வந்துட்டு ரொம்பவும் நல்லாவும் இருக்கும். ஸோ பீட்ரூட் ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கலாம். பீட்ரூட் சாதம் கொடுங்க. கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் வேறு ஏதாவது விட்டுட்டேன்னா சொரக்காய், பீர்க்கங்காய் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் ரைஸு. ஸோ பீர்க்கங்காய் ரைஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே தான். ஸோ வீட்டில் என்ன வெஜிடபிள் இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு பருப்பு சாப்பாடு போட்டு கூட நீங்கள் நல்லா குக் பண்ணி கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கோங்க, ஒரு பூண்டு போட்டுக்கோங்க பருப்பு சேர்க்குறா இருந்தால். இல்லைன்னா அது வந்து அசஃபேடா, அது என்ன சொல்லுவாங்க, பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா குக்கரில் வச்சு குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி நல்லா எடுத்து ஸ்மாஷ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட, ஏன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் அதில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்பவே சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஃபுட்டாக இருக்கும் அது. ஸோ லஞ்சுக்கு வந்துட்டு நல்லா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டொமக் ஃபில்லிங்காக வந்துட்டு நம்ம கொடுத்ததும் குழந்தைங்க அழகாக தூங்கி எழுந்திரிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு மிட் ஆஃப்டர்நூன் வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். ஆஃப்டர்நூன் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செர்லாக்ஸ் கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி கொடுத்துக்கலாம். இல்லைன்னா பாயில் பண்ண பொட்டேட்டோ கொடுத்துக்கலாம். இல்லைன்னா பொட்டுக்கடலை கஞ்சி கொடுப்பாங்க. வெறும் பொட்டுக்கடலை லேசாக அவுளும் வறுத்து அதை நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சி அதில் ஸ்டீம் பண்ண ஆப்பிளோ இல்லைன்னா ஸ்மாஷ் பண்ண பனானாவோ நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குமே நீங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா சாஃப்டான என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ கொடுத்துக்கலாம். லைக் பப்பாயா கொடுக்கலாம். இந்த டைமில் பப்பாயா நல்லா அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 8 months கிட்ட வந்துட்டாங்க, 7 to 8 monthsக்கான சார்ட் தான் இது. ஸோ ஒரு 8 months கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எல்லா ஃப்ரூட்ஸுமே நான் கொடுக்கலாம். நான் வியானுக்கு இன்னும் வாட்டர்மெலன் மட்டும் நான் இன்னும் கட் பண்ணி கொடுக்கல. அவனுக்கு கண்டிப்பாக நானும் அதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் நான் வந்துட்டு அவனுக்கு கொடுப்பேன். ஒன்று செர்லாக் கொடுத்துருவேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்றனால கொஞ்சம் டக்குன்னு செர்லாக் ஏதாவது நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அப்படி இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் கொய்யாப்பழம் கூட நல்லா பாயில் பண்ணி அவனுக்கு நான் எடுத்து வந்து கட் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா அது வந்து சோக் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்றனால நான் கொய்யாப்பழம் அவனுக்கு வந்து பாயில் பண்ணி கொடுப்பேன். அண்டு பப்பாயா கொடுக்கலாம். ஓட்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம். வெறும் ஓட்ஸ் இல்லையா, நல்லா ஓட்ஸ் மட்டும் ரெடி பண்ணி நீங்கள் அதில் வந்துட்டு ஸ்மாஷ் பண்ண ஆப்பிளோ இல்லைன்னா ஸ்டீம் பண்ண ஆப்பிளோ இல்லைன்னா மேஷ் பண்ண வந்து பொட்டேட்டோவோ நீங்கள் வந்துட்டு அந்த ஓட்ஸோட கலந்து கூட நீங்கள் வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கொடுக்கக்கூடிய ஐட்டம். இன்னும் ஸ்நாக்ஸாக கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு பிஸ்கெட்லாம் ஒரு பிஸ்கெட் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 பிஸ்கெட் வீடியோ ஆக்சுவலாக இருக்குது. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கலாம். அது எல்லாமே நான் மைதா,
அண்டு எக் எதுவுமே சேர்க்காம செஞ்ச பிஸ்கட் தான். ஸோ டீத்திங் பிஸ்கட்டும் கூட. வியானுக்கு வந்துட்டு கீழே 2 பல்லு வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, என்னோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவனுக்கு மேலே 2 பல்லு வருது, அதனால ட்ரூலிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, எச்சி ஒலிக்கிட்டே இருக்குது குழந்தைக்கு. ஸோ அதனால அவனுக்கு வந்துட்டு ஒரு டீத்திங் பிஸ்கெட் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிஸ்கெட் நான் பண்ணேன். ஸோ பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இன்னும் சூப்பரான பிஸ்கெட் வீடியோஸ்லாம் போடுறேன். நீங்கள் அதை ஒன்ஸ் நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2-3 வீக்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அந்த குழந்தைங்க வந்துட்டு நீங்கள் அதை ஈஸியாக வந்து சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக நீங்கள் வந்து கொடுத்துடலாம். அண்டு நான் வியானுக்கு வந்து நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா பொரி கொடுப்பேன். பொரி லேசாக மஞ்சத்தூள் போட்டு லேசாக வறுத்து ஒரு பூண்டு இடித்து போட்டு அந்த ஸ்மெல்லுக்காக அதை வந்து அவனுக்கு அப்படியே சும்மா அந்த பிளேட்டில் கொட்டினா அவனே அதை வந்து பிக் பண்ணி எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவனுக்கு நான் வந்துட்டு ஈவினிங் கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம். அண்டு நைட் டின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் டின்னர் வந்துட்டு அவனுக்கு நான் வந்துட்டு நல்லா ஃபில்லிங்காக கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அந்த அவல் வச்சு ராகி இது பண்ணி அது கொடுப்பேன். அப்புறம் கிச்சடி அது கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, நல்லா டொமக் ஃபில்லிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ மோஸ்ட்லி நான் வந்துட்டு அவனுக்கு ரவையில் செஞ்சு கொடுக்குறதா ப்ரிஃபர் பண்ணுவேன். ரவை இல்லைன்னா வந்துட்டு அவலில் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. அப்புறம் வந்துட்டு வீட் கஞ்சி நான் கொடுப்பேன். வீட் கஞ்சி நான் அவனுக்கு வந்துட்டு இதில் எப்பயாவது ரொம்ப அவனுக்கு சரியாக சாப்பிடல மத்தியானம் அப்படின்னா கூட நான் அவனுக்கு வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸில் கூட அவனுக்கு வந்துட்டு அந்த வீட் கஞ்சி மாதிரி நான் செஞ்சு கொடுப்பேன். ஸோ நைட் டைமே நீங்கள் அந்த வீட் கஞ்சி தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். அண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு அந்த ரவையில் ஆக்சுவலாக செய்வோம். ஸோ அதை நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் சூப்பர் டின்னர் ரெசிபின்னு சொல்லிட்டு, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த டொமேட்டோவும் அந்த ரவையும் சேர்ந்து ஒரு மாதிரி புளிப்பு ஸ்மெல், அது அந்த டேஸ்ட் ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நைட் அவங்க அமைதியாக தூங்குவாங்க அப்படின்றதுக்கு இந்த மாதிரி டின்னர்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ 7 days 7 டின்னர்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே வந்துட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு டின்னரில் ஸ்டொமக் வந்து ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டின்னர் பார்த்தாச்சு. ஸோ மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் இது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ எப்படி கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே சொல்லிட்டேன், நான் என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுக்கலான்றதை சொல்லிட்டேன். ஆனால் இதை வந்துட்டு எப்படி கொடுக்குறது அப்படின்னா மார்னிங் ஒரு ஃப்ரூட்டுன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. மார்னிங் அவனுக்கு ஒரு ஃப்ரூட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சிட்டிங்கன்னா 1 டேயில் கவர் ஆகிறது சொல்கிறேன். மத்தியானம் வந்துட்டு அவனுக்கு வந்து ஒரு சில வெஜ்ஜீஸ் கொடுக்க போகிறோம். ஸோ மிட் மார்னிங்கில் அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் பொட்டேட்டோவோ இல்லை கேரட்டோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கொடுத்துருங்க மிட் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு. வெஜ்ஜீஸ் கொடுக்க போகிறீங்க லஞ்சுக்கு அப்படின்னா ஈவினிங்க்கு அதே மாதிரி அவனுக்கு வந்துட்டு ஒரு பியூரியோ இல்லை அவனுக்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸில் வந்துட்டு அந்த நிப்ளரில் போட்டு கொடுக்குற மாதிரியோ ஸோ அந்த மாதிரி ஒன்று செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக அந்த கலெக்ஷன் எல்லாமே இருக்கும். ஒரு நாளைக்கு நான் ஒரு ஃப்ரூட் கொடுப்பேன், ஒரு வெஜிடபிள்ஸ் கொடுத்துருப்பேன் சாப்பாடோட சேர்த்து, அதில் தால் ரைஸ் வெரைட்டிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ரைஸ் வெரைட்டிஸ் நான் ஆட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பியூரி ஷேப்பில், ஏன்னா சம்மர் அதிகமாக இருக்கு இல்லையா, ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு பியூரி ஷேப்பில் நான் பியூரியாக ஏதாவது அவங்களுக்கு நான் கொடுக்கணும். அண்ட் ஒரு ஃபிங்கர் ஃபுட்டாக கொடுக்கணும். நைட் அவங்க ஸ்டொமக் ஃபுல்லிங் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிச்சடியோ இல்லைன்னா ஒரு ஸ்டொமக் ஃபுல்லிங்காக இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று ரவையில் நான் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். ரவையிலையோ இல்லை எதுலேயோ நான் செஞ்சு கொடுக்குறதுக்கான இது எல்லாமே வந்து நம்ம தாராளமாக நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம பிளான் வச்சுக்கணும். மில்லட்ஸ் இருக்கணும், இது இருக்கணும், இதெல்லாமே நம்ம வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஒரு பியூரியாக இருக்கணும், ஒரு ஃபிங்கர் ஃபுட்டு, ஸோ ஒரு மில்லட்ஸ் ரைஸு ஏதாவது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருந்துருக்கணும், ஒரு தால் ஐட்டம் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஒரு வீக்லி கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சென்னா இல்லை ரெட் பீன்ஸு அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் ஒரு தால் ஐட்டம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வீக்லி யூஸ் பண்ணியிருந்துருக்கணும். உளுந்தங்கஞ்சி கண்டிப்பாக கொடுங்க, வெயிட் கெயின் சூப்பராக ஆகும் குழந்தைங்களுக்கு. அண்டு ஜவ்வரிசியில் கொடுங்க. ரைஸாக கொடுத்தீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சுன்னா ரைஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக சொல்கிறேன். ஸோ ரைஸுக்கு பதிலாக ஜவ்வரிசி கொடுக்கலாம், தெனை, ப்ரௌன் ரைஸ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் இருக்குல்ல நம்ம இதெல்லாம், அதெல்லாம் கொடுக்கலாம். நான் வந்துட்டு இதுக்கப்புறம் வியானுக்கு வந்துட்டு வேற ஒரு சார்ட் வச்சுருக்கேன். ஸோ 7 to 8 months பேபிக்கான சார்ட் தான் நான் இப்போ சொன்னேன். ஸோ அவனுக்கு 8 months ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு 8 to 9 monthsக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்றத நம்ம அடுத்த வர வீடியோவில் எல்லாமே பார்க்கலாம். ஸோ அதில் என்னென்ன அவனுக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா இட்லி, இப்போ லேசாக சப்பாத்தி அவனுக்கு கொடுத்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப சாப்பிட முடியல, பட் ஆனால் ஓரளவுக்கு அவன் சாப்பிட்டான். ஸோ அடுத்து நான் அவனுக்கு என்ன ப்ரிஃபர், இட்லி, பொங்கல், கிச்சடி
இந்த மாதிரி அவனுக்கு நிறைய ஐட்டம்ஸ் நான் வந்துட்டு அடுத்தடுத்து நான் நிறைய லிஸ்ட்ல வச்சிருக்கேன் அவனுக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ இது எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனல்ல அடுத்தடுத்து பார்த்துட்டே தான் இருக்க போறோம். ஸோ இதுதான் சார்ட்டு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் அந்த லாஸ்ட் வீடியோ எண்ட்ல வந்துட்டு நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு ஆட் பண்றேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஜெகா உஷா வைப்ஸ். தேங்க்யூ.